என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோம் கர்த்தர் நாமம். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம். யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம். யெகோவா சம்மா கூடவே, யெகோவா சம்மா கூடவே இருக்கிறீர். கலங்கல்லப்பா நாங்க கலங்கல்லப்பா, கலங்கல்லப்பா நாங்க கலங்கல்லப்பா கர்த்தர் நாமம். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே கர்த்தர் நாமம். கர்த்தர் நாமம். இன்றைய தினம் எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய அறிவை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய பலத்தை, உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவீராக ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அரசு வேலைகளுக்காக போராடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை அதிசயமான மதிப்பெண்களை கொடுத்து உயர்த்தி பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. உற்சாம கையை தட்டலாம். உயர்கல்வி பயிலுவதற்காக போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை வழி தப்பி போகாமல் உம்முடைய சித்தப்படி நீர் விரும்புகிற கல்லூரிகளிலே பிள்ளைகள் சேர்ந்து படிக்க நீர் கிருபை செய்யும். பயத்தையும் திகிலையும் கலக்கத்தையும் சாபத்தையும் பிசாசனுடைய தந்திரத்தையும் நீர் நிர்மூலமாக்கி அதம் பண்ணுவீராக. அப்படியே செய்ய போகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரங்களிலே திருமணங்களை ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற குடும்பங்களிலே ஆண்டவரை தேசமெங்கு நடக்க போகிற திருமண பந்தத்தில் ஆண்டவருடைய மகிமை மாத்திரம் விளங்கவும், தீய சக்திகள் அழியவும், சத்துருகள் அழிந்து நிர்மூலமாய் போகவும் நீர் கிருபை செய்ய போகிற மகாபரிய தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உண்ணுகிற உணவுகள், குடிக்கிற நீர், ஆகாரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.
திருமண நிச்சயங்கள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற வரங்களை நீர் கொடுத்து, நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து நடத்தும்படியாக செபிக்கிறேன் ஐயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கனியற்றிருக்கிற பிள்ளைகள் கனி கொடுப்பதற்காக, பிள்ளைகள் அற்றிருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக உம்முடைய வல்லமைய தேசத்தின் மத்தியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுவீராக. இப்பொழுது ஒரு சம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. வல்லமை மிக்க தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. கையை தட்டலாம். மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இறங்கி வருகிறார். கையை தட்டலாம். உங்கள் கண்கள் காணும்படி கர்த்தர் வெளிப்பட போகிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்தில் எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. சொற்பமாய் இருந்தாலும் இந்த தேசத்தை ஹல்லேலூயா அதிசயங்களை காண பண்ணத்தக்கதான தேவன் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாம கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி வாரும் ஐயா போதகரே வந்தமிடா தங்கேரம் சேரும் ஐயா பந்தியிலே சேரும் ஐயா பந்தியிலே ஸ்ரீயாவாரா எங்களிடம் இந்த ஸ்ரீயாவாரா எங்களிடம் ஒளி மங்கி உத்தமரே வாருமையா ஒளி மங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா களித்திரவு காத்திரப்ப களித்திரவு காத்திரப்ப காதலனே கருணை செய்வாய் காதலனே கருணை செய்வாய். அமருவோம். இன்று வாசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவர் சத்தமிட்டு வாசிக்கலாம். எரேமியா 36:7. ஒருவேளை அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்களது பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களாக. கர்த்தர் இந்த ஜனத்திற்கு விரோதமாய் கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது. அல்லேலூயா. ஒருவேளை டவுட்டு, தேவன் மனம் முருகுவது டவுட்டு. ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக ஜனங்கள் பணிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் இந்த தேசத்திற்கு அவர் செய்வேன் என்று சொன்ன தீங்குகளை அவர் செய்யாமல் இருப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் தேசத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற கோபம் உக்கிரமாகவும்
மிகவும் பெரியதாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. நான் இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறேன். வேத வசனம் சொல்லுகிறது ஒருவேளை ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் தேசத்தில் அவர் செய்ய போகிற மிக பெரிய அழிவுகள் இல்லாமல் போகுமா? இதுதான் கேள்வி. போகுமா? தேவன் செய்ய போகிற மிகப்பெரிய அழிவுகள் இனி ஜனங்கள் மெய்யாய் பணிந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் இந்த தீங்கு மாறுமா? கேள்விதான். மாறுமா? மாறாது. அல்லேலூயா. ஒருபோதும் மாறாத தேவன் அவர் செய்ய நினைத்த தீங்கை இந்த தேசத்தில் இனி செய்து முடிப்பார். இதுதான் ப்ராப்பசி. கையை தட்டலாம். நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் தேசத்தில் வரப்போகிற மிகப்பெரிய அழிவுகளை உங்களாலோ உபவாச கூட்டத்தினாலோ இல்லை பொருத்தனை ஜபத்தினாலோ தடுக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது. அல்லேலூயா. சொல்லப்பட்ட அழிவுகள் கம்பீர சப்தமாய் தேசத்தில் இதோ கடந்து வருகிறது. கையை தட்டுவான். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அதெல்லாம் காலம் கடந்து விட்டது, இனி மனம் திருந்தினாலும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அவன் செய்த அக்கிரமத்தினுடைய பலன் அவன் தலையிலே சுமர பண்ணுவேன். கையை தட்டுங்க. ஜட்ஜ்மெண்ட். யார் என்ன பாவம் செய்திருக்கிறார்களோ அந்த பாவங்களுக்கு தக்கதான தண்டனைகளை தேவன் கொடுக்க போகிறார். இதுவே சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒருவேளை என்ற வார்த்தை நமக்கு தேவையில்லை. அவர் செய்ய போகிற காரியங்கள் தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைபடாது. புயலும் மழையும் ஜலமும் நிலநடுக்கவும் போதா குறைக்கு அக்கினியும் இன்னும் போதா குறைக்கு கொள்ளைவியாதிகளையும் கர்த்தர் வரப்பண்ணி 3/2 தேசங்களையும் ராஜ்யங்களையும் ஜனங்களையும் அழித்தே தீர்வேன் என்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. சரி, அவர் அழித்தே முடிக்கிறார். பிறகு எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்? எதுக்கு ஆராதனை பண்ணணும்? போய் என்ன பிரதர்? தேவ பிள்ளைகள் என்னாலும் காக்கப்படுவார்கள். ஏன் இந்த ஆராதனை, ஏன் இந்த ஜெபம் என்று சொன்னால், இப்போ தேவனிடத்தில் இருக்கிறவர்கள் ஒருபோதும் பின்னிட்டு போகாதபடிக்கு, தட்ஸ் பாயிண்ட். உங்களை அப்படியே வழி நடத்தி செல்லணும். இந்த மாட்டு வண்டியை ஓட்டும் போது எப்படி பண்ணுவாங்க? ஒரே லெவலில் போகிறதுக்கு மாடை தட்டி தட்டி விட்டுருவாங்க. எல்லாம் இந்த பக்கம் பா, இந்த பக்கம் பா, அப்படி தட்டி தட்டி விடுவாங்க. கொஞ்சம் மாறி போச்சுன்னா கொஞ்சம் தட்டி லெவல் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா ஏதாவது காட்டுக்கு விட்டுரு வண்டி. அதே மாதிரி கிறிஸ்தவ ஜனங்கள், அதாவது அவருக்கண்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் மட்டும்தான். மற்ற ஜனங்களெல்லாம் விட்டுருவார். இந்த ஆர்சி சிஎஸ் ஒன்றும் இருக்காது. ஆவிக்குரிய பிள்ளைகள் எந்த சபையில் இருந்தாலும் காக்கப்படுவார்கள். மற்ற ஜனங்கள் எல்லாம் விட போகிறார். விற்கிற ஜனங்களை எப்படி விடுகிறாரோ அதை விட அதிகமாய் கைவிடப்படுகிற ஜனங்கள் இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் தான். வரப்போகிற அழிவுகளில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 6 மாதம் உற்சவமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஏனென்றால் இருக்கிற ஜனங்கள் இனி பின்னிட்டு போகக்கூடாது. பரிசுத்தமடைந்த பிள்ளைகள் இனி பாவம் செய்யாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்கிற இந்த ஊழியங்கள். இல்லை என்றால் ஊழியமும் எவரிதிங் இஸ் ஓவர். அல்லேலூயா. அவர் எழுதப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் தான். இப்போ டெல்லி கோர்ட்டில், ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. அதுக்கு மேலே ஒரு கூற்று இருக்கா? கிடையாது. ஆகவே பரலோகத்தினுடைய கூற்று, எழுதப்பட்ட தீர்ப்பை இனி நடைமுறைப்படுத்த போகிறார். தேவன் நடைமுறைப்படுத்துகிறார். அது மாற்ற போகிறதில்லை. ஆகவே பரிசுத்தம் உள்ளவர்கள் இனியும் பரிசுத்தம் அடைய வேண்டும். பாவம் செய்யாதவர்கள் இனியும் பாவம் செய்யாதபடிக்கு தங்களை காத்து கொள்ள வேண்டும். வழிதப்பி போகாதபடிக்கு எப்பொழுதும் மிகவும் ஜாக்கிரதையாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். பின்னிட்டு போகக்கூடாது. பின்னிட்டு போனால் எப்படி அடிப்பார்? சங்கீதம் 50:22 என்ன சொல்லுகிறது?
தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவர் உங்களை விடுவிப்பதில்லை. அப்போ பின்னிட்டு போகக்கூடாது. விளக்கு அணையாமல் பாதுகாக்கிறது விளக்கை கொளுத்தினவனுடைய வேலை இல்லையா? இல்லைன்னா காற்றுலையும் இல்லைன்னா ஒரு ஈ விழுந்தாலும் அந்த விளக்கு அணைய வாய்ப்பு இருக்குது. அவை எரிகிற விளக்கை இன்னும் அணையாதபடிக்கு மறுபடியும் பிரகாசிக்கத்தக்கதாய் பார்க்குற வேலை தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஊழியங்கள் செய்யணும். அதான் செய்ய முடியும். மற்றபடி மாற்றி செய்தால் ஒன்றும் நடக்காது. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த ஒரு வேளையெல்லாம் தேவையில்லை. தேவனுடைய அழிவு கம்பீர சப்தமாய் வந்தே